ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. எப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் பற்றின தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் திருவோணம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது மேஷராசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசி அதிபதியும் 9 கொடையினம், அதாவது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 12ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் சந்திர பகவான் இருக்கிறாங்க, 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மேஷராசி என்பர்களுக்கு அதிகமான போட்டிகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருந்தாலும் எல்லா விதமான காரியங்களும் நீங்கள் சிறப்பாக முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. எல்லா விதமான போட்டிகளும் நீங்கள் திறம்பட நீங்கள் சமாளிக்க முடியும். அதற்காக நீங்கள் கடினமாக உழைப்பீங்க. நீங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக உங்கள் வேலையில் முடிக்கக்கூடிய ஆற்றலும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நாளுங்க. ரொம்ப கஷ்டமான வேலைகள் மற்றவங்க சொல்லக்கூடிய வேலைகளை நீங்கள் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் குழந்தைகளுக்காக அவருடைய விருப்பங்களுக்காக நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. வியாபார ரீதியாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முடியும் உங்களால். அதனால வியாபார வாழ்க்கை அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. வியாபாரம் மூலமாக நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. இன்றைய தினம் வீடு மற்றும் வாகனங்களை சரி செய்து சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் புதிதாக சில பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக காணப்படுகிறதுங்க. நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் உங்கள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பதவிகள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது சந்தோஷம் இருக்கீங்க. சமுதாய பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் பெரிய பதவிகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு கெத்தாக நீங்க இன்றைய தினம் சொசைட்டிலும் சரி உங்க அலுவலக பணிகள் போன்ற அனைத்து சூழல்களும் சிறப்பாக நீங்க இருக்க முடியுங்க. மதிப்பான ஒரு நாள். இந்த தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்கள் அனுபவ அறிவை நீங்க வெளிப்படுத்துவீங்க. அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேர்ந்து இன்றைய நாள் இன்னும் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள்கிட்ட நீங்க பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க. குழந்தைகள்கிட்ட ரொம்ப நீங்க கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. இதை அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு இன்றைய தினம் உங்களது செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதிக செலவும் நீங்கள் நினைச்ச சில காரியங்கள் வந்து குறைந்த செலவிலேயே முடிக்கக்கூடிய லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இன்றைய தினம் உங்களிடம் வெறுப்பு காட்டின சில பேர் வந்து தானாகவே வந்து மனசு மாறி உங்ககிட்ட நட்புறவை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அது உங்களுக்கு நிம்மதியை பெற்றுத்தரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி பகைவர்களும் நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. சில கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கலைப்பொருட்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக அதை பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன வியாபாரத்தை பெரிதாக மாற்ற முடியும். உங்க வியாபார ரீதியாக சந்தைப்படுத்துதல உங்க ப்ராடக்ட் வந்து உலகளாவிய பெருமையாக நீங்க இன்றைய தினம் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். புதிய கிளைகளை கூட இப்பொழுது நீங்க ஆரம்பிப்பீங்க. அலுவலக பணிகளில் உத்தியோகத்துல உங்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மற்றவங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்க செயல்பாடுகளை செய்து அசத்துவீங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க காரியங்களை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க. இன்றைய தினம் உங்க பர்சனாலிட்டி ஒரு சென்ட் மாதிரி மற்றவங்களை ஈஸியாக கவருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணி உங்க மனக்குழந்த காதலருடன் நீங்க நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்டிக்கான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறுங்க. வியாபார ரீதியாக திடீர் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டால் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். ஏன்னா திடீர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்க ஆசைப்பட்டதை அடைய முடியும். வியாபார ரீதியாக பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம்
உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு நாளாகவே அமைது. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். மது, பீடி போன்ற புகை பழக்கங்கள் போன்ற சில தீய பழக்கங்களிலிருந்து, அதாவது புகைப்பிடித்தல் போன்ற கெட்ட பழக்கங்களிலிருந்து நீங்க விடுதலை பெற வேண்டியது ரொம்ப அவசியம். அதிலிருந்து விலகி இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நீங்க அந்த மாரி நீங்க சில போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வதில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அதை நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களது நேர மேலாண்மை சிறப்பாக நீங்க மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. விலை மதிப்பற்ற நேரம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு என்னங்கிறது இன்னைக்கு புரியும். அப்படி நீங்க இருக்கிறதுக்காக இன்றைக்கு போதைப் பொருட்கள்லேருந்து விலகி இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த நேரத்தை வந்து நீங்க மிச்சம் பண்ண முடியுங்க. அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்க இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பான நல்ல நிலையை அடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அதனால உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைய தினம் உங்களது வீடு அழகாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஈஸியாக காரியங்களை முடிக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள்கள். ப்ரமோஷன்ஸ், அதாவது பதவி உயர்வுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பெரிய பதவிகள் வந்து சேரும். நல்ல தனலாபம் உண்டு. குடும்பத்தில் அமைதி பெருகும். சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக லைட் கிரே கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க. லைட் கிரே கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மேஷராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் வீட்டு மற்றும் வாகனங்கள் போன்றவற்றிலிருந்து நீங்கள் வந்து சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏதாவது பிரச்சனைகள் உங்கள் வாகனத்தில் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் சரி செய்வீங்க. மேலும் வீட்டை சீரமைப்பதிலும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுவீங்க. குழந்தைகளின் தேவை உங்கள் மூலமாக பூர்த்தியாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையிருதுங்க. இந்த தினம் யாரெல்லாம் வந்து பரணி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக குழந்தைகள்கிட்ட கடுமையா இருக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. குழந்தைகள் போக்கிலே இருந்து அவர்களை நீங்கள் நல்ல புத்திமதியை சொல்லி திருத்த முடியும். வியாபார ரீதியாக நல்ல விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. சின்ன வியாபாரம் பெரிதாக மாறும். புதிய கிளை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். குழந்தைகள் கூட கொஞ்சம் பழகும் போது அனுசரித்து போங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்மளுக்கு இந்த தினம் கலை பொருட்கள்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அலுவலக பணிகளில் புதிதாக நிறைய நம்பிக்கையை நீங்க சம்பாதிக்க முடியும். அது உங்க கெத்தை வந்து கூட்டுங்க. சிறப்பாக அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அலுவலக பணிகளில் மற்றவங்களை அதிகமாக நம்ப சில கூடுதலாக சில பொறுப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய போட்டிகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருந்தாலும் நீங்க அது எல்லாத்தையுமே சிறப்பாக நீங்க சமாளிச்சிடுவீங்க. நம்ம மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.